இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, பிசிஓடிக்கு மாத்திரை, பிசிஓஎஸ்க்கு மாத்திரை, ஹார்மோன் பிரச்சனைக்கு மாத்திரை, சுகருக்கு இன்சுலின் ஊசி, இதெல்லாம் நிறைய வருஷங்கள் போட்டுட்ருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பல வருஷங்கள் போட்டுட்ருப்பாங்க. சுகருக்கு காரணம் என்ன? ப்ரெஷருக்கு காரணம் என்ன? கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு காரணம் என்ன? பிசிஓடிக்கு காரணம் என்ன? பிசிஓஎஸ்க்கு காரணம் என்ன? ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான் காரணம். என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் காரணம். இதை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் கரெக்டான வழி. அதுதான் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ் டயட் நம்ம எடுத்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியான மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரையை நிறுத்த முடியும், இல்லை போடக்கூடிய இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்த முடியும். ஸோ இதை சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் உள்ள உணவுள்ள விகிதத்தை தான் நம்ம மாற்றணும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.